கோப்பண்ணா, சின்ன வயசுல ஒரே ஒரு வேர்க்கடலை உருண்டிய வாங்கி சட்டையில வச்சு காக்கா கடிச்சு பாதி பாதியா 2 பேரும் சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட என்ன விட்டுட்டு அவன் மட்டும் தனியா போயிட்டான். கோப்பண்ணா கோப்பண்ணா, என் நண்பன் உயிரை குடிச்ச அந்த பேயை நான் சும்மா விட போறதில்ல. ஒரு கை பார்த்தே திருவேன். வேடா வேடா, அப்புறம் அந்த பேய் நம்ம 2 கையையும் பார்த்து முதல்ல ஆக வேண்டிய கெல்சா நோடி. ஏண்டா கோப்பண்ணா, அந்த பேய் ரத்தத்தை உறிஞ்சிட்டு உடம்ப தின்னுடுமா? அந்த பேய் மாம்ச தின்னத்தில்ல, சைவ பேயா? அவது அப்ப அந்த உடம்ப என்னடா செய்யும்? மலை உச்சியில இருந்து தூக்கி எரிஞ்சிடும். கோப்பண்ணா, கடைசியா என் நண்பனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாம போயிடுச்சேடா. கோப்பண்ணா, அவங்க அம்மா கேட்டான என்ன பதில் சொல்லுவேன்? ஆமா, இப்போ திருப்பி ரொம்ப அவசியம். ராத்திரி பூரா நீ ஊரை சுத்திட்டு வந்த, நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? மோகன், ராத்திரி எல்லாம் எங்க போயிருந்த? கோபண்ணா, ஒரு டீ சூடா இருக்கணும், நிறைய சக்கரை போட்டு கொண்டு வா. கோபண்ணா, மோகனுடைய நடவடிக்கையில ஒரு மாறுதல் தெரியல. ಹೌದು ಹೌದು. யாரை தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல, சும்மா அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, இது என்ன சின்ன பொட்டி? பொட்டி இல்ல, இது கேமரா. இதனால போட்டோ எடுக்கிறது. அப்படின்னா? அப்படின்னா உனக்கு எப்படி விளங்க வைக்கிறது? நீ நேரைய பாரு. இத பாத்தியா? அடடே கொக்கு, அழகா இருக்கே. நீங்க வரைஞ்சீங்களா? வரையறது இல்ல, இந்த கேமரானால போட்டோ எடுக்கிறது. அதாவது இந்த பொட்டினால படம் பிடிக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு, பாரு. அட, இது நான் எனக்கு தெரியாம என்ன படம் பிடிச்சீங்களா? ஆமா, இன்னும் நிறைய எடுத்திருக்கேன், பாரு. நான் குளிக்கும் போது கூட பாத்தீங்களா? நான் பார்க்கல, இந்த பொட்டி பார்த்து படம் எடுத்தது. அது எப்படி? பொட்டி தானா நடந்து வந்து படம் எடுக்குமா? உங்க கையில தானே இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவர் நினைச்சேன். இருங்க இருங்க, இப்பவே எங்க அப்பா கிட்ட போய் இதெல்லாம் சொல்ல போறேன். தாராளமா சொல்லு காமினி. உங்க அப்பா குணம் எனக்கு நல்லா தெரியும். நீ சொன்ன உடனே அருவாளை தூக்கிட்டு வந்து ஒரே வெட்டா வெட்ட போறாரு. நிம்மதியா போய் சேர்றேன். ஏன் வாழ்க்கை வெறுத்து போச்சா? ஆமா காமினி, கொஞ்ச நாளா எனக்கு பசி இல்ல, தாகம் இல்ல, சோறு இல்ல, தூக்கம் இல்ல. 24 மணி நேரம் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா போதும்னு தோணுது. கொஞ்ச நேரம் உன்னை பாக்காட்டி கூட என் மனசு என்னமோ பண்ணுது. ஐயோ, இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா நிஜமாவே அப்பா கிட்ட சொல்லிடுவேன். இந்த படங்கள்லாம் நான் எடுத்துக்கிட்டுமா? தாராளமா. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? அங்க பாரு, அங்க பாரு. அப்புறம்
நீயா? ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுமில்லையே. சும்மா சும்மா என்கிட்ட மறைக்காத. எல்லாம் எனக்கு தெரியும். அன்னைக்கு நீயும் அவரும் பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். சீ, அதெல்லாம் சும்மா. காமினி, இந்த விஷயத்துல உன்னை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி. எங்க நான் யாருக்கிட்டையாவது சொல்லிடுவேன்னு பயப்படாத. எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் ஜாதி வெறி பிடிச்சு அலையிற உங்க அப்பா இதுக்கு சம்மதிப்பாராங்கிறதா. எதுக்கும் அவர்கிட்ட பழகும் போது ஒரு எல்லையோட பழகு. காமினி, காமினி. என்னப்பா? மரத்துக்குட்டி எங்கம்மா இருக்கு? கீழேதான்ப்பா இருக்கு. என்னப்பா உன் உடம்புக்கு? என் உடம்புக்கு ஒண்ணுலமா, கல்லு மாதிரி இருக்கிற. பின்ன யாருக்குப்பா மருந்து? முதலாளிக்கு இந்த குளிர் தாங்குற 4 நாளா ஜுரமா. யாரோ டாக்டர் டவுன்ல இருந்து இந்த மருந்து கொடுத்தாராம், ஒன்னும் சரியாக்கல. எனக்கு இப்பதாம்மா தெரியும். நான் பூர்ணம் தரேன், பால்ல கலை குடிச்சா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு வந்தேன். நான் மருந்து கொண்டு குடிச்சிட்டு வரேம்மா. இல்லையா? என்ன கசப்பு! விஷத்தை கொடு, குடிக்கிறேன். சாப்பிட்டா குடெல்லாம் வெளியே வந்துரும் போல இருக்கு. என்ன இப்படி நீ அடம் பிடிக்கிற? நாட்டு மருந்து அப்படிதான் கசக்கும், பின்னால உடம்பு குணமடையும். வீரண்ணா என்ன சொன்னாரு தெரியுமா? இந்த மருந்த 2 வேளை கொடு, இது குணமடையலன்னா என் மீசையே நான் எடுத்துக்கிறேன். அது மீசையா? மீச. இந்த பக்கம் ஒரு 2 அடி, இந்த பக்கம் ஒரு 2 அடி, நல்ல எருமாட்டு கொம்பு மாதிரியா இருக்குது. அதையே அவர் எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மருந்து மேலேயே எனக்கு நம்பிக்கை வந்தது. நீ குடிக்க மாட்டே, உன்னை பலவத்காரம் பண்றேன். தண்ணி குடி. ரொம்ப கசக்குது, அது வேணாம். வெச்சிட்டு ஊத்துவேன். குடி. ரொம்ப கசக்குது, வேணாம். கொஞ்சம் இருங்க. யாரது? நான் சொல்லல காமினி. இதான் காமினியா? இது மோகினி மாதிரியே இருக்கு. மோகன், நீ ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஐயோ, மறந்து போய் நான் சொல்றத போட்டுக்கிறேன். குடி, குடி. இந்த குடி. இருங்க, நான் கொடுக்கிறேன். அதான் நல்லது. நான் கொடுத்தா கசக்குதுன்றான், நீ கொடுத்தா இனிக்கும். மோகன், மோகினி. என்ன கசப்பு! எது? நானா? சேச்சே, உன்னை பார்த்த உடனே பாதி ஜுரம் பறந்து போயிடுச்சு. வழக்கமா நாம சந்திக்கிற இடங்கள்ல ஒரு வாரமா உங்களை காணாம எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமா? எனக்கு மட்டும் என்ன, என் உடம்பு தான் இந்த படுக்கையில கிடந்தது. உள்ளமெல்லாம் உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டு சந்திரகிட்ட சொல்லி அனுப்பலான்னா அவன் ஒரு லூசு பாய். ஒண்ணு கிடக்க ஒண்ணு யாருகிட்டயாவது சொல்லி வச்சான்னா விபரீதமா போயிடுமேன்னு நான் சொல்லி அனுப்புறேன். நீ என் பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரே நாள்ல எனக்கு காய்ச்சல் சரியா போயிடும். இங்க வந்தேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் போயிட்டு வரேன். இன்னும் ஒருவேளை நீங்க மருந்து ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா 2 நாள்ல குணமாயிடும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க மருந்து சாப்பிடறதுக்கு அடம் பிடிச்சீங்கன்னா நாம சந்திக்கிறதுக்கு 1 மாசம் ஆனாலும் ஆகும். ஜாக்கிரதை. பொதுவா சொல்லுவாங்க, முதல் தடவை பார்த்த உடனே உள்ளத்தை பறிகொடுத்துட்டேன். ஆனா என்ன பொறுத்தவரையில உன்னை பார்க்காமலே என் மனசை பறிகொடுத்துட்டேன். அது எப்படி? ஆமா காமினி, முதல்ல நான் உன்னை எங்க பார்த்தேன்?
உன் குரலைத்தானே கேட்டேன். குரலை கேட்ட உடனே என் மனசை பறி கொடுத்துட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல் தடவை உங்களை சந்திச்சப்போ எனக்கு பயமா இருந்தது, ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஒரு வாரமா வராம இருந்தீங்களே, அப்ப நான் துடிச்சு போயிட்டேன். எப்பவும் உங்க நினைவாவே இருந்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? உங்க மேல எனக்கு ஒரு இதுன்னு. எதுன்னு? சீப்போங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க பாப்பா. அதுக்கு பேருதான் காதல். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷமா உங்களை நினைக்கிறப்பா எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல எங்க அப்பாவை நினைக்கும் போது திடீர்னு தூக்கி வாரி போடுது. காபினி, பயப்படாதே. உங்க அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. கள்ளம் கபடம் இல்லாத உன் சிரிப்புல நான் அந்த வானவில்லையே பார்க்கிறேன். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் வளர்க்கூந்தலின் மனம் சுகம் இதமாக தூங்கவா, வனராணியின் இதழ்களில் புதுராகம் பாடவா, மடிகொண்ட தேனை மனங்கொள்ள வருகின்ற முல்லை இங்கே, கலைமானின் உள்ளம் கலையாமல் கழிக்கின்ற கலைஞன் எங்கே. கலைகள் நீ கலைஞன் நான், கவிதைகள் பாடவா. ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் தொடராதோ இனி எந்தன் உள்ளம் உனது, அணைக்கின்ற சொந்தம் வளராதோ இனி எந்தன் வாழ்வும் உனது. தொடர்கவே வளர்கவே இது ஒரு காவியம், ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே நீ கலந்தாய். ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய், உன் பார்வையால் என்னை வென்றாய், என் உயிரிலே
கலந்தாய் ஒரு வானவில். காமினி, அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? பசவண்ணா. என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமாடான்னு கேட்டேன். இது இடிக்கிறா. உன்னை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு கசக்குமா? இப்ப எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? கொஞ்ச நாள் போகட்டுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா சொல்றாரு. அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. சத்தியமா சொல்றேன், இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் உன்னை என்கிட்ட பிரிக்க முடியாது. ஆமா, ஏன் சத்தியம் எல்லாம் பண்றீங்க? நான் உங்ககிட்ட சத்தியம் வாங்கிட்டா பழகினேன். எந்த நேரத்துல நீங்க என்ன கைவிட மாட்டீங்கங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்களோட பழகினேன். காமினி, அடி துரோகி, என் குல பெருமையை கெடுக்கிறதுக்காக எனக்கு மகனா பிறந்த உன்னை எனக்கு வர ஆத்திரத்தில் ஒண்ணு ஒரே வெட்டா வச்சிருவேன். உன் பணத்துக்கும் பவுஷுக்கும் ஒன்னறியாதே மக மயங்கிறான். ஆனா நான் மயங்க மாட்டேன். குல பெருமையையும் ஜாதி கட்டுப்பாட்டையும் உயிரா மதிக்கிறவனா. மரியாதையா போயிடு. மறுபடியும் எங்க வாழ்க்கையில குறுக்கிடாத போயிடு. நான் சொல்றேன் கேளு. நான் காமினியை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். போங்கடி, போய் கோவிலுக்கு மாப்பிள்ளை வந்தாச்சுன்னு பாத்துறாங்க. போங்க போங்க. காமினி, உனக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. என் துணிமணியில போட்டுட்டு நீ தப்பிச்சிடு. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா போயிடுமா, அவங்க வந்துட போறாங்க. போமா. அலங்காரம் தான் முடிஞ்சாச்சா? புறப்படுமா? மாப்பிள்ளை வந்தாச்சு. மனக்கோலத்தில் இருக்கிற மகமுகத்தை நான் பார்க்கணும். திரும்பி பாருமா. காமெடி ஒரேதான் வெக்கப்படாத. அப்பா பாரு. ராஜாத்தி, காமினி எங்கே? சொல்லு. சொல்லல உன் பொண்ணு ஓடி போயிட்டா அதுக்கு என் பொண்ணை அடிக்க போறேன். இவ உடந்தையா இல்ல அவ ஓட முடியுமா? இவ உடந்தையா இருந்தது தப்புதான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உன் பொண்ணு விருப்பம் இல்லாம ஓடி இருக்க முடியுமா? எங்க ஓடி இருப்பா? உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி விட மாட்டேன். புறப்படுங்கடா, வாங்கடா, வாங்கடா. வா வா.
வாழ்வோ சாவோ உங்க நிழல்ல நம்பி வந்தேன். உங்க மடியில சாகிறதுக்கு நான் பாக்கியம் செஞ்சிருக்கணும். காமினி, இல்ல காமினி, நான் பாவி. உன் சாவுக்கு நானே காரணமா இருந்துட்டேன். உன் வாழ்க்கையில குறிக்கிடாம நான் பேசாம போயிருக்கேன். அப்படி சொல்லாதீங்க மோகன். பிடிக்காத ஒருத்தர் கட்டிக்கிட்டு நடைப்பிடமா வாழறதை விட பிடிச்சவங்க மடியில சந்தோஷமா சாகலாம். மோகன். காமினி, மோகன், மோகன்.